ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க டீமன் ஸ்லைல சீசன் 4ல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடிப்பட்ட உடனே அங்கிருந்து விலகி போயிடணும். அதுக்கப்புறம் நாம சுதாரிக்கணும். எல்லாரும் கை நடுங்குது. நான் எப்படி செய்யறேன்னு பார்த்து செய்யுங்க. ஸ்டெப்பா போனோம். இந்த வேகத்துல போனா என்ன பண்றது? பாத்தியா, மறுபடியும் சேர்த்துட்டேன். இங்க பாரு, யாராவது கீழே விழுந்தா கூட நாம நிக்கவே கூடாது. ஒரு வேகத்துக்கு அடிக்கிறாரு. அப்படி நின்னுட்டீங்கன்னா நீங்க அதோட செத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்படியே மாறாரு பாரு. காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சூப்பரா கலக்குறீங்க. நீங்க எல்லாம் எதுக்குமே லாயக்கு இல்ல. நீங்க எல்லாம் டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டு சாகதான் போறீங்க. மறுபடியும் இந்த காக்காவா? முன்ன பின்ன காக்காவை பார்த்ததே இல்லையா? அப்படி பாக்குறீங்க? அது மிச்சுரோவோட கசுகாய் காக்கா தானே? வாய் கொஞ்சம் அதிகம் தான் இருக்கு. நிறைய அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கே. அதோட வாய பாரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீ வாய மூடி, நீங்க இருந்து போ. ரொம்ப பேசுற கண்ணை நோண்டிடுவேன். மிச்சுரோ, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னையில இருந்து நான் உங்ககிட்ட தான் பயிற்சி எடுக்க வந்திருக்கேன். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். தாஞ்சிரோ, நீ ஒரு நிமிஷம் என் கூட வா. தண்ணிய பார்த்து செலவு பண்ணுங்க, வீணாக்காதீங்க. ஐயே, மாமியார் மேல போறாரு. நாங்க உள்ள வரோம். யாரு முச்சிரவா? இவர் இங்கே இருக்காரா? டாஞ்சிரோ, நீ எப்பப்பா வந்த? ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிட்ட போல இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்க அக்கறைக்கு நன்றி. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? நான் தான் அவரை இங்க வர சொல்லியிருந்தேன். தாஞ்சிரோ, இந்தா, நீ இதை பிடிச்சுக்கோ. கொஞ்சம் பின்னாடி போய் அந்த வாழைக்கு என்ன பார்த்த மாதிரி வச்சுக்கோ. என்ன பண்ண போறாரு? இப்படியா? அசையாம இப்ப அங்கேயே நிக்கணும். கட் பண்ணும்ல, அது பார்க்க போறாங்க. அவ்வளோ ஷார்ப்பா இருக்காது. ஐயோ, எப்படி? அதுக்குதான் அவர் இங்கே இருக்கிறாரா? செம்ம கூர்மையா இருக்கு. உட்காந்து தீட்டிக்கிறாரு. இப்படி வாழை செய்யறதுக்கு தான் நான் கோசோவை இங்க வரவழைச்சேன். அப்போ கோசு, நீங்க இங்க? ஆமா, நிரந்தரமா இவரோட வாள்களை தீட்டுறதுக்கு நீங்க வர வச்சிருக்காரு. சூப்பர். என்னுடைய வாள்கள் எல்லாமே எப்பவும் சிறப்பா கூர்மையா போருக்கு தயாரா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கோரிக்கையை நான் வச்சப்போ என் விருப்பப்படி பண்ணிக்கலான்னு என்னுடைய மாஸ்டர் எனக்கு அனுமதி கொடுத்தாரு. மாஸ்டர் அனுமதி கொடுத்தாரா? அது மட்டும் இல்லாம இந்த வாள்களை நான் வைக்கிறதுக்காக எனக்காக அறையும் கட்டி கொடுத்தாரு. இத்தனைக்கு நான் அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க சொல்லி நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவருடைய மனசுலயும் மூளையிலையும் எப்பயுமே நாம தான் முதல்ல இருப்போம். அதுக்காக அவருக்கு எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். நீ தடுமாறக்கூடாது. பொக்குத்தோவை கையில இட. வண்டியில ஒரு போடு போட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு தாக்குனா தாக்கவே முடியாத மின்மினி பூச்சி மாதிரி காணாம போயிடுவ. நிலைக்க முடியாத டீமனுக்கு உணர்ச்சிகள்லாம் கிடையாத. உன் அழுகை அப்புறம் கோபத்தை எல்லாம் அது பார்க்காத. 9 வாட்டி ஜெயிச்சு ஒரு தடவை தோத்தாலும் அந்த ஒரு தோல்வி உனக்கு பெருசா தான் தெரியும். நீ போராடி ஜெயிக்கணும்னா அதுக்கு உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். சின்ன வயசுல இவ்வளவு பேசுறத பாருப்பா, மலைப்பாரு. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப அடிபட்டுச்சா? ஹே தாஞ்சிரோ, ஹஷிரா உனக்கு ஃப்ரெண்டு தானே? அவர்கிட்ட சொல்லி இந்த ட்ரைனிங்கை ஈஸியா வச்சுக்க சொல்லக்கூடாதா? இப்படியே டீமன் ஸ்லையர் ஈஸியா சண்டை போடுவோம். போச்சு. ஆனா இந்த பயிற்சி மிச்சுரி அவருக்கு ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம தொடர்ந்து அவர் தானே பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரியா தான் சொல்றேன். இல்ல, இந்த டவல். நன்றி. அவர் பேசுற தோரணையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாலே போதும். அவர் பேசும்போதே மனசு நொறுங்குது.
அதை வேணா மாத்திக்கலாம். ஆனா என்ன கேட்டா இப்போ அவரு முன்ன விட ரொம்பவே பரவாயில்ல, ரொம்ப அமைதியா எனக்கு பேசுறாரு. அப்படிதான் தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்தவரா இருந்தா அவளை செத்துருக்கும். இவரு இந்த நேரத்துல எங்க போறாரு? ஹஷிரா எப்பவுமே இரவு நேரத்துல எங்கேயாவது வெளியே போயிடுவாரு. அநேகமா டின்னருக்கு போறாருன்னு நினைக்கிறேன். டின்னர் இருக்கா? இந்த கண்ணா இவ்வளோ இருக்கு. இது புது அப்பர் போருன்னாங்க. இன்னும் யாரும் தெரியல இப்போ. என்னடா நீயுமா? ஊரு ஃபுல்லாக செக்யூரிட்டி கேமரா செப் வச்சுட்டு பார்க்குற மாதிரி பார்த்துன்னுக்குறேன். When breathing. Serpent breathing. இவங்க அடங்கல 2 பேரும் டெய்லி இதே தான் விளையாடுறாங்க. Weathering serpent. சமமா இருக்கு அப்படிதான் தோணுது. நானும் இதுல கலந்துக்கலான்னு விருப்பப்படுறேன். நீங்களுமா? ஒவ்வொரு நாளும் நீ பாட்டுக்கு எவ்வளவு தூரம் வந்துகிட்டே இருக்க. உன் பகல் நேர பயிற்சி அது பாதிக்காத. டயர்டா இருக்காரு, ரெஸ்ட் Corps எடுப்பாரு. memberக்கு வேணா அந்த பயிற்சி போதுமானதா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த பயிற்சி மட்டும் பத்தாத. இப்போ இவருக்கு அது பிரைஸ். சரி. இவரு தாஞ்சிரோ மாதிரி தான் இல்ல? ஒரு உண்மையான வீரமான அஷிராவோட பயிற்சி. அப்படியா? ஆனா என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் பயிற்சி எடுக்கிறது நல்லா இல்ல. அப்ப சரி, உனக்கு நாங்க இங்க மரியாதை கொடுக்குறோம். இங்க நானும் சன்னிமியும் உன்னை எதிர்த்து நாங்க சண்டை போட போறோம். ஆரம்பிக்கலாம். ஐயா அவருக்கு அவசரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தான் ஆகணும். இது நியாயம். நீங்க தான் எதையோ பண்ணணும். ஆனா நான் தயார். நீங்க தயாரா? பயங்கரமா இருக்கு. தொடர்ந்து இல்லையே. இல்ல மின்மினி பூச்சி சூறாவளி இதெல்லாம் நடக்குது. திறமை அபரிமிதமானது. பயப்படு. எப்படி இந்த இன்னைக்கு இடம்? பயிற்சியும் கடுமையா இருந்தது. ஒரு நொடி நம்ம கவனம் சிதறினாலும் நமக்கு உண்மையான காயம் பட்டுடும். பயிற்சின்னா அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா பயிற்சி எடுத்து பிரயோஜனம் கிடையாது. பகல் பூரா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறேன். இரவு நேரத்துல எங்க கூட வந்து பயிற்சி எடுத்துக்கிறேன். நீ நல்லா தான் பண்ற. முச்சிரோ, உன்னோட பகல் பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு தாஞ்சிரோ என்ன பார்க்க வந்தான். அந்த பையனா எப்ப பார்த்தாலும் தோக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பா. அவனுடைய காயமெல்லாம் ஆறிக்கிட்டு தான் வருது. உங்க இடத்துக்கு வரதுக்குள்ள அவன் முழுசா குணமாயிடுவான்னு என்னுடைய மனசுக்கு தோணுது ஒப்பானாய். அப்படியா? அப்படின்னா என்னால அவன் கூட சண்டை போட முடியும். தெரியும் வச்சு சேர்த்து ரெடியாக இருக்குன்னு. ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு பலம் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு அஷிரா முன்னாடிலாம் அவனால நிக்க முடியாது. அது மண்டதா அவனுக்கு வாங்கல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தாஞ்சிரோ. வெறி கொண்டு காத்துனுக்குறாங்க அவனுக்கு. அவ்வளவுதான், நீ செத்துட்ட. நிக்கிற அசையாம ஒரே இடத்துல நிக்கிற. அவ்வளவுதான், நீயும் செத்துட்ட. ஒன்னு சொல்லணும்னா உங்ககிட்ட எந்த பரபரப்பும் இல்ல. பேசாம உண்மையான பாலை வச்சு சண்டை போடலாமா? ஐயோ உண்மையான பாலை கொண்டு வாங்க. ஆமா அப்பதான் சரி, ஐயோ அது வேற ஷார்ப்பை தீட்டி வச்சு தெரியாமட்ட விட வச்சு. என்ன பண்றாங்களான்னு பார்ப்போம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போனேன், ஒரு ஏரியா பார்க்கக்கூடாது.
முடியாது, என்னால இது முடியாது. வா. இவ்வளோ சொல்லி எப்படி அவங்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியல. தாஞ்சிரும் இப்படிதான் நின்னோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். மிச்சிரு, எனக்கு தெரிஞ்ச அவன் படிச்சிருங்க. இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன தாக்க வரல, இதுவே ஒரு வளர்ச்சி தான். எனக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஹஷிராமனை உங்க முன்னாடி ஒரு வாழை பிடிச்சு உங்க முன்னாடி நிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல நீங்க எங்க போறீங்கன்னு மட்டும் தெரியும். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். காலையில அந்த காயங்களை கழுவுறத நான் பார்த்திருக்கேன். இனிமே நாங்க கடினமா உழைக்க போறோம். அதனால நீங்க எல்லாரும் கடினமா தான் உழைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்காக உங்களால ஜெயிச்சிட முடியும்னு அர்த்தம் இல்ல. ஒரு டீமன் உங்களை எல்லாம் கொன்னுடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சா நீங்க எல்லாரும் நீண்ட ஆயுளோட இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமே. நீங்க அவங்க எத்தனை நாள் போயிடுச்சு? பரவாயில்லையே தாஞ்சிரோ, உன்னை விட நீ இப்ப ரொம்ப வேகமா இருக்க. ஓ இவங்க 2 பேரும் எத்தனை நாள் ட்ரைனிங் போயிடுச்சே காசு. கூடாது. உன்னுடைய மதுருக்கு நீ இன்னும் அதிக தாமரை கொடுக்கணும். அப்படிதான். என்ஜாய் பண்றாரு மனுஷன். பிரமாதம். இதே மாதிரி பண்ணா ரொம்ப நேரத்துக்கு உன்னால சக்தியோட இருக்க முடியும். மற்றவங்களாம் இல்லை போல, 2 பேர் தான். கை நடுங்க வச்சுட்டா. உன்னுடைய காலும் இடுப்பும் சமமா தான் இருக்கு. நீ சிறப்பா பண்ற. நீ இப்ப அடுத்த அச்சிரா கிட்ட தாராளமா போகலாம். அவ்வளவுதான். அதுக்குள்ளயா? ஆமா. ஆனா நான் வந்து 5 நாள் தான் ஆகுது. இந்த 5 நாள்லயே நான் உனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டியே. நான் கூட ஒரு வின் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சேன். ஜஸ்ட் ஏன்னா நாங்க 2 வாரமா இங்கே தான் இருக்கோம். நீங்க வாழ்நாள் முழுக்க இங்கே தான் இருக்கு. நீங்க இங்க இருந்து எங்கேயுமே போக நான் சொன்ன பயிற்சியை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வால் சண்டை பயிற்சி எடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓய்வு. அதுக்குள்ளே எங்க வாழ்க்கையோ முடிஞ்சிடணும். நமக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை? என்னப்பா இங்க பாருங்க மிச்சிரோ, நாம ஒரு பேப்பர் ராக்கெட் விடுற போட்டி வச்சுப்போமா? எதுக்கு? இந்த யோசனை எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? அன்னைக்கு நீங்க இத சிறப்பா பண்றத நான் பார்த்தேன்ல, அதான் அப்பல இருந்து எனக்கும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கிரிமினலா இதை யோசிக்கிறது. இது மிச்சிரோவோட பொழுதுபோக்கா? அது என்னன்னா இப்போதான் ஞாபகம் வருது. பேப்பர் ராக்கெட் பண்ணி விடுறது. பேப்பர் ராக்கெட்டா? ஆமா, இதோ எவ்வளவு பேப்பர் ராக்கெட் இருக்கு. பொழுதுபோக்கே இதான் போல. இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டா உங்க காப்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்க கனிவா நடந்துக்கணும், ஓகேவா? இப்படிதான் அங்கேயும் வாயை விட்டு மாட்டினான். அவர் ரெகுலரா பண்றவரு, இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பண்ற. நான் தோக்க மாட்டேன். உன்னால என்ன ஜெயிக்க முடியாத. சேகரே இருக்கிறவங்களை இன்னும் கோத்துட்டு போயிடாதா? இந்த ரவுண்ட்ல ஒரு வாட்டி நான் என்னோட ராக்கெட்டை ரொம்ப நேரம் பறக்க விட்டா கூட நான் ஜெயிச்ச கணக்கு, சரியா? ஆனா உன்னால என்ன ஒரு தடவை கூட தோக்கடிக்க முடியாது. என்னல ஒரு வாட்டியாவது நான் ஜெயிச்சிருவேன். யோசிக்கோ, கண்டிப்பா இதை பண்ணணுமா? நான் தயாரா இருக்கேன். சரி, நான் சொல்லும் போது உங்க 2 பேரும் உங்ககிட்ட இருக்கிற பேப்பர் ராக்கெட்டை பறக்க விடணும். 1 2 3 விடுங்க. அட, முன்னாடி கூர்மையை மடக்கிறப்பே தெரியும் அது போகாதுன்னு. அது ஒரு வேலையே இருக்கு அவரோட. இந்த ரவுண்ட்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சிடுவ. விடுவா. 2 இந்த முறையை வெற்றி பெற்றது மிச்சிரோ. விடுவா. 3 இல்ல அவனுக்கு ஏதோ அந்த கூர்மை எடுத்துட்டாது விட்றா. கொஞ்சம் மேல போச்சு. மிச்சிரோ தான் ஜெயிக்கிறாரு. இது கடைசி முயற்சி.
டான்ஜரோ முயற்சி பண்ணு. ஒரு வாட்டி ஜெயிச்சாலே போதும். முடிஞ்சு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. நான் ஒரு வாட்டியாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இங்க பாருங்க, உங்களுக்கு எதிரா நான் போட்டி போட்டா பரவாயில்லையா? ஏன்னா பேப்பர் ராக்கெட் நான் நல்லா விடுவேன். நானும் தான் ஒரு தடவை எங்க ஊர்ல எல்லாரையுமே நான் தோக்கடிச்சிருக்கேன். அப்புறம் நான் எங்க ஊர்ல பேப்பர் ராக்கெட் விடுற போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தவன். நான் கூட தயாரா இருக்கேன். நானும் தயார். பேப்பர்ஸ் கொண்டு வாங்க. என்னமோ பண்றா, அது ஆனா என்னமோ ஆயிடுதுங்க. இது இப்படியா செய்யணும்? இவரு பண்றாரு. சரி, நீ பண்ணது ஒரு தடவை நான் பார்க்கிறேன். அப்படியே க்ளோஸ் ஆகிறாங்க. பசங்க எதிர்பார்த்தது இதுதான். இப்ப போகும் பாருங்க. காக்கா ஏன் இஷ்டம்? உனக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம். எல்லாரும் விடுங்க. டீம் எடுக்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பாருங்க தாங்கிறது போகுது. எல்லாத்துமே போகுது. அது சரிசமமா நடத்துறது இங்கே நடக்குது. இப்பதான் பசங்களுக்கு சிரிக்குது. இதே மாதிரி சிரிச்ச மூஞ்சோட அவங்களை அடிங்கய்யா. மறைக்காதீங்க உங்கள்கிட்ட. அந்த மூசா சூரியனையே ஆக்கிரமிச்சு அந்த நெசுகோவை தேடாத. அது உண்மைதான் நான் நினைக்கிறேன். சமீப காலமாவே நம்ம எந்த ஒரு டீமனையுமே சந்திக்கல. அதுக்காக தான் இப்போ இந்த அஷிரா பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒண்ணா இவ்வளவு இருக்கு. சீக்கிரட்டா இருக்காங்களா போர்? நெசுகோவை விட்டு இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா என் கூடவே நான் அவளை கூட்டிட்டு போனேன்னா நானே அவளை ஆபத்துல தள்ளுற மாதிரி ஆயிடும்ல. கண்டிப்பா மாட்டேன். நெசிகோவை பிடிக்கிறதுக்காக டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து திரண்டு வரலாம். அதே மாதிரி மோசான் ஒரு வேலை ஒளிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நான் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறேன். இப்ப இருக்கிறத விட இன்னும் பலசாலியாகி அப்புறமா நெசுகோவை பார்க்க போறேன். நீ எப்பவும் நல்ல விதமா யோசிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு தாஞ்சினா. நான் இவ்வளவு தைரியமா இருக்கேன்னா என்ன விட அதிகமா நம்புற ஒருத்தரோட பொறுப்புல என்னோட நெசுகோவை விட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். குரு கிட்ட விட்டுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. தாஞ்சினா, நாம ஒண்ணு சேர்ந்த அந்த மோசனை ஒழிச்சு கட்டு. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. மிஸ்டர் அஷிரா கிட்ட என்னன்னா அவர் செய்கிறது குறையும் சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் போது டீமன் கிட்ட அப்போ கடினமான பயிற்சி தான் எடுக்கணும். பட் அவர் வந்து கொஞ்சம் அந்த மூஞ்சி காட்டாமல் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் பசங்க எதிர்பார்த்தது. அவர் ட்ரைனிங் அதெல்லாம் எங்களுக்கு புரியுதா, எங்களுக்காக தான் பண்ணுறாரு. பட் அவருடைய வார்த்தைங்க வந்து எங்களை வந்து ரொம்ப மனசை காயப்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதை மட்டும் மாற்றணும். அதுக்கு டேஞ்சரோ என்னமோ ஒன்று பண்ணான், ஆனால் அவன் நினச்சது நடந்துச்சு. அவன் வேறு வழி எடுத்தான். பட் அதுலேயே அந்த பசங்களும் அப்படியே ஒற்றுமை ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ்டர் அஷ்ராவும் அவருக்கு பிடிச்ச விஷயன்றதுனால பசங்களோட அப்படி ஜெல் ஆகிட்டாங்க. இதை தான் எதிர்பார்த்தது பசங்க. இதே மாதிரி சிரிச்ச மூஞ்சோட எங்களை அடிங்க, நாங்கள் தாங்கிப்போம். நீங்கள் வந்து மனசாலையும் அடி வாங்குறோம், உடம்பாலையும் அடி வாங்குறப்ப எங்களால் தாங்க முடியலன்றது தான் பசங்களோட கதரெல்லாம் இருந்தது. ஸோ அது சரி பண்ணி விட்டுட்டான். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சீனே வந்து எதுவுமே வார்த்தையால் இல்லாமல் எல்லாமே செயலில் அப்படியே மேஜிக் மாதிரி நடந்தது. அதேமாதிரி பசங்களும் குருவை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவரும் போய் ஸ்பெஷலாக திரும்ப அவர் ரெஸ்ட்டே எடுக்கலை. டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப நைட்டாவது போய் ஏதோ சாப்பிடுவார் பண்ணுவாருன்னு பார்த்தா திரும்ப அவர் போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் எங்களுக்காக எவ்வளோ பண்ணுறாருன்றதை பசங்களும் புரிஞ்சுட்டாங்க. எனக்கு இன்னைக்கு பார்த்த எபிசோட்ல பெருசா அப்படியே ஹாஷா சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ அர்த்தம் இருந்துச்சு. அது எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்காக தான் சொல்றாருங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சொல்லியுமா உள்ள எடுத்துக்கலன்றதா எனக்கு தோணுச்சு. இல்லை, அவர் அக்கறையே ரொம்ப ஆடாக இருக்குது.
அதுதான் அது இப்போ அவர் புரியுது. அக்கறைப்படுறாருன்றது புரியுதுதான். நீ உனக்காக தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ செத்துருவேன், நீங்க எல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன்றது ஓகே. பட் வார்த்தைங்க அது நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். எந்த குருவா யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விதத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உட்காந்து கண்டிச்சுனே இருந்து சொன்னால் நம்மளுக்கு வந்து வெறுப்பாயிடும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் நம்மளுக்கு புரியும். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர்கிட்ட எதிர்பார்க்குற அதே எதிர்பார்ப்பு இன்னும் 2 பேர் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமான்றதா தெரியல. அவங்களெல்லாம் மாற்ற முடியும்னு எனக்கு தோணலைங்க. டேஞ்சரை இவங்கெல்லாம், ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே டேஞ்சரை கொஞ்சம் பழக்கப்பட்டுச்சு, அதனால ஒரு நட்பு இருக்குது, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒன்று செய்கிறான். அவங்க 2 பேரும் யாரை புரிஞ்சுப்பாங்க, அவங்கள எப்படி எடுத்துகிட்டு வரனே தெரியல. டேஞ்சரானா கூட அவங்களால மாற்ற முடியுமான்னு தெரியல அவங்க குணத்தை. ஆனால் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க டேஞ்சரா கூட சண்டை போட. மிஸ்டர் அஷ்டா கூட ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட சண்டை போட்டாங்க. அதுவே ஆமாம். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவங்களும் வந்து இவன்ட்டு அப்படி என்னதான்டா பவர் இருக்குது, என்னதான் பண்ணுறான்ட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நம்மள மாதிரியே இன்னொருத்தரும் வந்து பவராக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஆமாம். ஏன்னா எந்த ஆசிரியர்ட்டையுமே பார்த்தா அந்த ஈகோவில் நம்மளை Ego ல. மிஞ்சிறான், இல்லை நம்மளை என்னடா இது நம்மளுக்கு ஈக்குவலாக அப்படி இல்லை. அவங்க தாண்டரை ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரியே இன்னொருத்தன் வரான்டா என்னதான்னா அந்த குருன்றது அதுதானே அடையாளமே. குருவை மிஞ்சுறது தான் சிஷ்யனுக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னை மிஞ்சினா தாண்டா சந்தோஷம். டெங்கனும் சரி இவங்களும் சரி எல்லாருமே அவங்கள தாண்டுறப்போ அவ்வளோ சந்தோஷம். அவங்க முகம் பார்க்கணும் நீங்கள், அப்படியே மலருது. ஸோ அதை தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ டேஞ்சர் அது பண்ணிட்டு போயிட்டே ஆனால் இருக்காங்க. டேஞ்சரை பட்டு செலக்ட் பண்ணிட்டாரு. எனக்கா என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் நினச்ச மாதிரி ஒருத்தர் பண்ணா அது எவ்வளோ ஹாப்பியாக அதை டீல் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் நம்ம பசங்கள்கிட்டயும் அவர் எதிர்பார்த்தாரு. ஸோ ஓகே. அதுதான் டேஞ்சரை செலக்ட் பண்ணும்போது அப்போ நாங்களும் போலாமான்னு ஆடினோம். ஏன்னா என்னடா பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே போகலான்றீங்க. அவன் 5 நாள் ட்ரைனிங் முடிச்சிட்டானா, அவன் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்ப்போம். ஆனால் எல்லா பசங்களும் வரணுன்றது தான் ஆசை. அடுத்தடுத்து போகணுன்ட்டு அங்கங்கேயே தேங்கி நின்றுட்டு இருந்தா அது ஒரு மாதிரி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் 4 டீமனும் இங்கே உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுது, செக்யூரிட்டி கேமரா வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் கண் அமைச்சு உட்காந்துட்டு இருக்கான். இவனை பார்க்கறதுக்கு அந்த கேஸ்டருக்குள்ளே ஒருத்தி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அந்த வாசிச்சா அந்த மியூசிக் வாசிச்சா எல்லாமே மாறும். அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான். இவன் என்ன கேட்டகிரின்னு தெரியல, யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இல்ல அந்த தங்கச்சி அண்ணன் வந்தாங்கல்ல, அவங்க அப்படிதான். அந்த 2 பேர் எட்ட இருக்கும்போதே கண்ணை அனுப்பி பார்த்தவன் அவன். இங்க 1000 கண்ணு இருக்குது. இந்த கண்ணில் தப்பிச்சு எப்பறம் சண்டை போட போறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் அந்த கடினமான பயிற்சி. பட் இதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த மூசான் என்னதான் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இதுக்கேற்றமே அங்கே ரெடி ஆகிறானா, அவங்க என்ன பண்ண போறான்றது தான். சர்ப்ரைஸாக திடீர்னு வருவானா, குறுக்கே வந்துருவானான்ற மாதிரி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இவ்வளோ தெரிஞ்ச அப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டான். எதையோ ஒன்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், எதுக்கோ ஒன்றுத்துக்கு வெயிட் பண்ணுறான்ற மட்டும் புரியுது. பட் நைட்டு 3 ஆயிரம் போட்ட ஃபைட்டு வேற லெவலில் இருந்ததுக்கு. அது என்ன நடக்குன்னே தெரியல. படிமூட்டத்துக்கு இவர் பிஸ்ட் போட்டு விட்டாரு. அதுக்குள்ளே ஃபுல்லாக வெளிச்சமாக அப்படியே லைட்டாக கலராக எரியுது, அவ்வளோதான் தெரியுதே தவிர அதுக்கப்புறம் இவர் உடம்பு வந்து கழுவுறப்போ இவர் உடம்புல இருக்கிற காயத்தை வச்சு தான் தெரியுது அது எவ்வளோ கடினமான ட்ரைனிங் அங்கே எடுத்திருக்காங்கன்றது. பட் இவருக்கு அவக்கன் ஆயிடுச்சு. அந்த 2 பேருக்கு ஆகணும். இவர் தான் அவங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா. பட் அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்கிறாங்க. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சலிப்பையோ ஒரு இதுவையோ ஒரு இவ்வளோ அடி வாங்கியிருக்கோன்றதே காட்டில 3 பேரும் அப்படியே கடமாடுமா நிற்கிற மாதிரி இருக்குது. ஷர்ட்டு கேட்டினா தான் தெரியுது எவ்வளோ காயம் இருக்குன்றது. பார்ப்போங்க. எனக்கு அந்த 2 பேர்கிட்ட நம்ம பசங்க வர்றது தான் நான் அவ்வளோ காத்துனுங்கிறேன். என்னதான் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி மாறுதுன்றது. ஆனா இன்னும் அந்த இனோசுகே ஜெனிட்சு பையெல்லாம் காட்டல. வரவே இல்லை. அதான் நான் வந்து மிஸ்டர் அஷ்டா கிட்ட இன்னொசைக்கே இவங்கள இருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா காணும். அப்போ இதையும் தாண்டி போயிட்டு இருக்கிறானுங்க போலகுது. எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியல. அண்ட் எனக்குமே மைண்டில் இருந்தது எல்லாருமே ட்ரைனிங்னு இருக்கிறாங்க. அங்கே நெசுக்கோன்றவ தனியாக விட்டுருக்காங்க, ஒருத்தி வச்சாங்க தான். பட் அவள் போதுமா அப்படின்னு இருந்துச்சு. அவளுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமே பண்ணணுமே என்னடா அப்படின்னு நினச்சிருந்தா பார்த்தா அங்கே ஒரு குருவே இருந்தால் நிற்க வச்சுருக்காங்க. அது போதுண்டா நம்மளுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே என்ன செக்யூரிட்டி வேணும் ஒரு பார்த்து பாருன்ட்டு அந்த இதில் தான் நம்ம பசங்களாம் கேஷுவலாக இருக்கிறாங்கன்றது புரிஞ்சது. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.